Hello friends, once again welcome to my channel. My name is Shiva Krishnan and I upload videos related to data analytics and AI. ஸோ இந்த வீடியோவில் வந்து if and ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலா உருவாக்க போகிறோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ். ஓகே, எம்ப்ளாயீஸோட டேட்டா செட் இருக்குது. அது மூலமாக வந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்து இங்கே பார்க்குற மாதிரி பேர், அட்ரஸ்ஸு, டெலிஃபோன் நம்பர் இது எல்லாமே இருக்குது. அண்ட் இது பேசிஸில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லிவிங் அது எல்லாமே இருக்குது. இந்த பேசிஸில் வந்து எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எஃப் ஃபார்முலா ப்ராக்கெட் ஓப்பன் ஏஎன்டி இது ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து இப்போது நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து ஆண்ட் ஃபார்முலாவில் வந்து ரெண்டு லாஜிக்கல் டெஸ்ட் கம்பேர் பண்ணோம். ஓகே, லாஜிக் டெஸ்ட் 1, லாஜிக் டெஸ்ட் 2. அதுக்கப்புறம் அது பேசிஸில் இஃபோடைய கண்டிஷன் செட் பண்ணலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாயினிங் டேட் வந்து கிரேட்டர் தேன் 0 ஆப்வியஸ்லி. அண்ட் அப்போ தான் ஆக்டிவான்னு தெரிய முடியும்ல. கிரேட்டர் தேன் 0. ஓகே, அண்ட் தென் date of leaving is equals to 0. வந்து ஜாயினிங் டேட் இருக்கணும், ஆனால் வந்து டேட் ஆஃப் லிவிங் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அது ரெண்டும் ட்ரூன்னா இன்வெர்டட் கோமாஸில் வந்து ஆக்டிவ்னு காட்டணும். ஆக்டிவ் இல்லாட்டி ரிசைன்ட். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே கீழே இருக்க ட்ராக் பண்ணிடுறேன். ஓகே, எல்லா எம்ப்ளாயீஸோட ஸ்டேட்டஸும் கிடச்சிரும். ஓகே, இங்கே பார்க்குற மாதிரி வந்து ஒரு சில எம்ப்ளாயீஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. ரைட். நான் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இஸ் ஈக்குவல்ஸ் டு டேட்டட் எஃப். இது வந்து ரெண்டு டேட்டுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் காட்டிடும். டேட்டட் எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜாயினிங் டேட் இருக்குது, கமா இங்கே வந்து டுடே எழுதிடலாம், ப்ராக்கெட் க்ளோஸ், இன்வெர்டட் காமாஸில் எம் தெரிவிக்கணும், ப்ராக்கெட் க்ளோஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டுக்கும் இந்த டேட்டும் இன்னைக்கோட டேட்டுக்கு நடுவில் 134 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ரைட். 134 மந்த்ஸ்னால் கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 60 மாதம் இருக்கும்ல. அப்போனா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் மேலே. ரைட். 2013. ஸோ 11 வருஷம் இருக்கும். ரைட். 134 மந்த்ஸ்னால் அண்ட் இதையும் வந்து கீழே வைக்க ட்ராக் பண்ணிடுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே இருக்க காட்டுறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஏதோ வேல்யூபலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் வரப்போகிற வீடியோஸில் வந்து இன்னும் ஏஐ அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, இந்த ரொம்ப பொறுமையாக பார்த்து ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.